போனா மூலஸ்தானத்துல ஒரு சிவலிங்கத்தையோ, பிரகாரத்துல பரிவார மூர்த்திகளாக மேலும் சில லிங்கங்களையும் தான் தரிசிக்க முடியும். ஆனா ஒரே கோயில்ல 108 லிங்கங்கள், அதுவும் மூலவர்களாக அருள்பாலிக்கும் அற்புத ஸ்தலத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த கோயிலோட பேரு அருள்மிகு ராமலிங்க சுவாமி திருக்கோயிலும் 108 சிவாலயம்னு அழைக்கப்படுதுங்க. இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாபநாசம் அப்படிங்கிற அருமையான ஊர்லதான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட மேலும் சிறப்புகள், தல வரலாறு எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க. இலங்கையில் சீதையை மீட்ட ராமபிரான் ராமேஸ்வரத்தில் தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க சிவபூஜை செய்து அயோத்தி திரும்பினார். கரண், தூஷணன் ஆகிய அசுர சகோதரர்களை கொன்ற தோஷம் மட்டும் தங்களை பின்தொடர்வதை உணர்ந்தார். அந்த தோஷம் நீங்க சிவபூஜை செய்ய விரும்பினார். இதற்காக இங்கு 107 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார். அவ்வேளையில் ஆஞ்சநேயரை காசிக்கு அனுப்பி ஒரு லிங்கம் கொண்டு வர செய்தார். அதையும் சேர்த்து 108 லிங்கங்களை பூஜித்த ராமபிரான் தன் தோஷம் நீங்க பெற்றார். பிரதான சிவனுக்கு ராமரின் பெயரால் ராமலிங்க சுவாமி என்ற பெயர் ஏற்பட்டது. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் அவரது பெயரால் அனுமந்த லிங்கம் என்ற பெயரில் உள்ளது. பர்வதவர்த்தினிக்கும் சன்னதி எழுப்பப்பட்டது. மேற்கு நோக்கிய கோயில்களில் சக்தி அதிகம் என்பது, எனவே அங்கு வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இக்கோயில் மேற்கு நோக்கி அமைந்ததுடன் இங்குள்ள 108 லிங்கங்களும் மேற்கு நோக்கி இருப்பது மேலும் சிறப்பு. இங்கு ஒரே இடத்தில் தரிசனம் செய்ய 108 சிவன் கோயில்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். பிரதான சன்னதியில் ராமலிங்க சுவாமி இருக்கிறார். இவருக்கு வலப்புறம் உள்ள மண்டபம் போன்ற அமைப்பில் உள்ள சன்னதியில் 3 வரிசையில் 106 லிங்கங்கள் உள்ளன. அனுமந்த லிங்கம் சன்னதி கோயிலுக்கு வெளியே உள்ளது. பக்தர்கள் இங்கு பிரதான மூலஸ்தானம் தவிர மற்ற 107 லிங்கங்களுக்கும் தாமே பூ போட்டு வேண்டிக் கொள்ளலாம். பிரதோஷத்தன்று மதியம் 107 லிங்கங்களுக்கும் விசேஷ பூஜை நடக்கும். ராமலிங்க சுவாமி சன்னதி விமானம் ராமேஸ்வரம் கோயில் அமைப்பிலும், அனுமந்தலிங்கம் சன்னதி விமானம் காசி விஸ்வநாதர் கோயில் அமைப்பிலும் உள்ளது. எனவே காசி ராமேஸ்வரம் செல்ல முடியாதோர் இங்கு வழிபட வருகின்றனர். சிவராத்திரி விழா இங்கு விசேஷமாக நடக்கும். அன்றிரவு முழுவதும் 108 லிங்கங்களுக்கும் ருத்ர மந்திரம் சொல்லி 4 கால பூஜை நடக்கும். ராமலிங்க சுவாமிக்கு மட்டும் ருத்ராபிஷேகம் செய்வர். அவ்வேளையில் பக்தர்கள் கோயிலை 108 முறை சுற்றி வருவர். இந்த வைபவம் விசேஷமாக நடக்கும். ஐப்பசி பௌர்ணமியிலும் 108 லிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் நடக்கும். தினந்தோறும் ஒவ்வொரு திருக்கோயிலின் அதிசயங்களும் அற்புத வரலாறும் உங்களை தேடி. மறக்காம நம்ம தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.